சாய்ராம், வணக்கம் சாய்ராம். இன்றைக்கி பாபாவுக்கு பிரிந்தி சாதம் செய்ய போகிறோம். பாத்திரம் நல்லா சூடான உடனே தேவையான அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு. இப்போ நாம் எவ்வளோ சாப்பாடு செய்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெயும் 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம் சாய்ராம். பிரிந்தி சாதம் நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஊற்றிடுவோங்க. அதில் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, சோம்பு எல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பும் சேர்க்கணும் சாய்ராம். சேர்த்துட்டா வெங்காயம் நல்லபடியாக வதங்கி வரும். பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்து இப்போ வெங்காயத்தை வதக்குறோம். கொஞ்சம் நம்ம ஏற்கனவே அதில் போடுறதுக்காக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துட்டு தக்காளி வதக்கிட்டு தக்காளி சேர்க்குறோம். தக்காளி நாட்டு தக்காளி இல்லை, இப்போ ஹைப்ரிட் தான் பெருசாக வருது, சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது. அதனால் நாம் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதனோட ஊற்றி வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் அதனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு புதினா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துக்கணும். புதினாவை சேர்த்துட்டா நல்ல வாசனை வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த ஆயிலெலாம் மேலே பாருங்கள், மேலே ஆயில் அப்படியே வருதில்ல, அது வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மீன் மேக்கர், அதை மிக்ஸ் பண்ணி பச்சை பட்டாணி இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்குது, பச்சை பட்டாணியும் அதில் சேர்த்துட்டோம். பிறகு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அது எல்லா காய்கறியும் அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், காய்கறி எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வதக்கின உடனே தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கோமோ அதுக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு பிளேட் போட்டு மூடி வைக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி அரிசியை கழுவி அலசி வச்சுருக்கோம். அந்த அரிசியை தண்ணி கொதித்த உடனே அதில் எடுத்து போட்டு நல்லா கிளறணும். சிம்மில் வச்சு கிளறணும். பாருங்கள், தண்ணி எல்லாம் இழுத்துட்டு சாதம் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உதிரியாக இருந்தால் தான் பிரிஞ்சி சாதம் நல்லாயிருக்கும். குழஞ்சிச்சின்னா அது குழன்னு சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். அந்த டேஸ்ட் இருக்காது. நாம் என்ன தான் மசாலா போட்டு டேஸ்ட்டாக சமைச்சாலும் வராது. இப்போ அழகான ருசியான பிரிஞ்சி சாதம். ஓம் சாய்ராம். இந்த வாரம் வியாழக்கிழமை நாம் பிரிஞ்சி சாதம் செஞ்சோம். இன்னொரு சாய் சகோதரர்கள் தக்காளி சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு குழந்தைக்கு பெரிய பிறந்த நாள், அதனால் பெரிய கேக் கட் பண்ணி அதையும் கொடுத்தோம். பிரிஞ்சி சாதத்துக்கு நாம் வெங்காய பச்சடி போட்டதாயிரம். வெங்காய பச்சடி, இனிப்பு, ஜாங்கிரி, அது வச்ச இன்றைக்கி அப்பளம், இது எல்லாமே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட மிக சிறப்பாக இந்த வியாழக்கிழமை அன்னதானம் அவசரம் செஞ்சு கொடுத்தாரு. குழந்தைங்க எல்லாரும் பெரியவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க தாயிரம். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் சாயிராம். ஓம் சாயிராம்.